குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திருநாவுக்கரசு, சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், ஹரண்பால், பைக் பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகியோர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பாக பேசுவதற்காக வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார்கள். மேடம் வணக்கம். குற்றவாளிகள் 9 பேர் மீதான தண்டனை விவரம் நண்பகல் 12 மணிக்கு அறிவிக்கப்பட இருக்கிறது. இது தொடர்பாக சொல்லுங்க மேடம். இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக தான் இருக்கும். பாதிக்கப்பட்ட பெண்களின் சார்பாக பெண் வழக்கறிஞர் 6 பேர் நான் உட்பட முதலில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்யுமாறு நாங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம். மூத்த வழக்கறிஞர் வைகை மேடம் அவர்கள் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தினார்கள். இந்த வழக்கில் துரித நடவடிக்கை எடுத்து அதற்கான ஒரு தீர்ப்பையும் எதிர்நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்லதொரு தீர்ப்பாக அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய சாட்சிகளின் அடிப்படையிலும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அல்லாமல் மற்ற பெண்களுக்கும் ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வகையில இந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை துளிர்கிறது. பெண்கள் நாம் அனைவரும் இந்த சட்டம் நமக்கு பாதுகாப்பு அளிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணிக்கலாம் அப்படின்னு இந்த தீர்ப்போட சாராம்சங்கள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வந்ததே ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை நாம் மதியம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். மேம், தொடர்ந்து 6 ஆண்டுகள் பிறகு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தண்டனை விவரம் என்னவாக இருக்கும்? அதிகபட்ச தண்டனையை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 6 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது இதுல ஆவணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் ஒரு சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தக்கூடிய வழக்குகள் சில இருக்கும். இந்த வழக்கு அதிகப்படியான ஒரு ஊடகத்தோட அட்ராக்ஷன், அதாவது மீடியாவோட அட்ராக்ஷனை எடுத்த ஒரு வழக்காக இருந்தது. இதை பார்க்கும்போது இதுல ஒரு வித்தியாசமான வழக்காக அனைவரையும் புரட்டி போட என்ன அலைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய வகையில இந்த வழக்கை அமைந்தது. இந்த விஷயம் ஷாக்கிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இது ஊடகத்தாலதான் வெளி உலகத்துக்கே தெரிவிக்கப்பட்ட ஒரு வழக்காக இருந்தது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சாட்சிகளும் ஏராளம், பாதிக்கப்பட்ட பெண்களும் நீதிமன்றத்தில் அவர்களுடைய சாட்சியங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆவணங்கள், அதுவும் இல்லாம டிஜிட்டல் எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடிய எவிடன்சஸ் அதிகப்படியா இருக்கணும். குற்றவாளிகள் அதிக பேர் இருந்தாங்க. அதனால அதை விசாரிக்கக்கூடிய நிலையில இருக்க விசாரணை குண்டாஸ் ஆக்ட்லயும் அவங்கள கைது பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த விசாரணை முறையும் பார்க்கும்போது குற்றம் சாட்டப்பவர் பட்ட அந்த எந்த நபரும் குற்றம், அதாவது பியாண்ட் ரீசனபிள் டவுட்டா ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியும். அதனால் இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த 6 ஆண்டுகள் அதற்கு தேவைப்பட்டது. ஆனால் இன்று அதற்கான ஒரு விடிவு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அல்லாமல் பெண்ணினத்திற்கே சட்டத்தின் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில வந்திருக்கிறதாக தான் நான் கருதுகிறேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி மேடம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.